ஓகே, இன்னைக்கான ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். ஒரு முழு திண்ம பொருளின் யங் குணகம் யாது? ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 0.5, ஆப்ஷன் டி முடிவிலி. ஒரு திண்ம முழு பொருளின் யங் குணகம் என்ன? ஒரு திண்ம பொருள்னு வைக்கும்போது அதுக்கு யங் குணகம் கண்டிப்பா 0வா இருக்க முடியாது. திடப்பொருளை நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அதோட திரிபு 0 தான். அப்படிங்கிறப்ப அதோட யங் குணகம் என்னங்க இருக்கும்? முடிவிலி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். என்னங்க? முடிவிலி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். முழு திண்ம பொருளின் யங் குணகம் என்னங்க? முடிவிலி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் எவ்வாறு மாறுபடும்? ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும், ஆப்ஷன் பி குறையும், ஆப்ஷன் சி அதே நிலையில் இருக்கும், ஆப்ஷன் டி மாறும். ஆழம் அதிகரித்து செல்லும் போது திரவத்தின் அழுத்தம் எவ்வாறு இருக்கும்? ஓகே, நம்ம விண்வெளியில நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் கடலுக்கடியில நமக்கு தெரியாது. ஓகேங்களா? விண்வெளி துறையில நம்ம எவ்வளவோ உச்சந்துட்டு இருக்கோம், நம்ம பால்வெளியை கூட போட்டோ எடுத்துக்கோம் செஞ்சிருக்கோம். ஆனா ஆழ்கடல்ல என்ன இருக்குன்னு நமக்கு இன்னும் அவ்வளோ டீட்டெயிலா தெரியாது. இன்னும் என்னென்ன உயிரினங்கள் வசிக்குதுங்கிறது கூட நமக்கு முழுமையா தெரியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆழ்கடல் அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் நம்மளால விண்வெளியை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஆழ்கடலை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஓகேங்களா? ஆழ்கடல்ல ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க என்னங்க ஆகும்? அழுத்தமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். கிளியரா? அடுத்த கேள்வி பாருங்க. மின் உருகுநிலை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஃபாரடே விதி, ஆப்ஷன் பி ஓம் விதி, ஆப்ஷன் சி ஜூல் வெப்ப விதி, ஆப்ஷன் டி ஃப்ளெமிங் விதி. மின் உருகுநிலை இருக்கு இல்லையா, ஃபியூஸ் வயர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? காரியம் மற்றும் வெள்ளியத்தால் ஆனது. என்னங்க? பிபி அண்டு வெள்ளியம், காரியம் அண்டு வெள்ளியம் இதனால் ஆனதுதான் உருகு இலை. ஓகேங்களா? அது எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஏற்கனவே பார்த்தோம், உருகு இலையா இருக்கணும்னா அதுக்கு உயர்ந்த மின்தடையும் குறைந்த உருகு நிலையும் இருக்கணும். என்னங்க? உயர்ந்த மின்தடை இருக்கணும், குறைந்த உருகு நிலை இருக்கணும். நேற்றே ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஓகேங்களா? ஜூல் வெப்ப விதி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கிளியராங்க? ஓகே. மின் உருகுநிலையா இருக்க என்ன கண்டிஷன்ஸ் வேணும்? உயர்ந்த மின்தடை இருக்கணும், குறைந்த உருகு நிலை இருக்கணும். அது என்ன விதியின் அடிப்படையில் செயல்படுதுன்னு கேட்டா ஜூல் வெப்ப விதி. எப்பயுமே இந்த சயின்டிபிக் லாஸ் எல்லாம் படிக்கல, நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கூட எப்படி வருதுன்னா, ஒரு லா சொல்லி அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா தான் கேட்கறாங்க. கிளியரா? லா படிச்சு அதோட அப்ளிகேஷன்ஸை கிளீனா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்தா இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த சலவை பொடிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ புரோமின், ஆப்ஷன் பி போரான், ஆப்ஷன் சி குளோரின், ஆப்ஷன் டி அயோடின். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எப்பயும் போல அதுக்கான சிம்பிள்ஸும் பார்ப்போம். புரோமின், குளோரின், போரான், அயோடின். ஓகே, சலவை பொடிகள்ல எது பயன்படுதுங்க? ஆப்ஷன் சி குளோரின்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? குளோரின் எந்த வடிவத்தில் யூஸ் பண்றோம்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு. என்னங்க? கால்சியம் ஆக்சி குளோரைடு. ஓகேங்களா? அந்த வடிவத்துல நம்ம பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம குளோரின் எதுக்கு யூஸ் பண்றோம்னா வெளுப்பான், அதாவது ப்ளீச்சிங் ஏஜென்ட். என்னவா யூஸ் பண்றோங்க? ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்றோம். அது போக வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை குளோரினேஷன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? கிளியரா? குளோரின் தான் ஆன்சர். குளோரின் என்னவா யூஸ் பண்றோம்? கால்சியம் ஆக்சி குளோரைடா யூஸ் பண்றோம், ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம், வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு வாட்டரை குளோரிஃபிகேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? என்னங்க ஆன்சர்? குளோரின். ஓகே ஓகே. அடிக்கோடிடப்பட்டுள்ள தனிமத்தின் இணைதிறனை காண்க. AlPO4. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் டி 3. அடிக்கோடிடப்பட்டுள்ள தனிமத்தின் இணைதிறனை காண்க. AlPO4 இருக்கு, இல்ல ஏஎலோட இணைதிறன் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. என்னங்க? பி கிடையாது. ஆன்சர் 3. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அலுமினியத்தோட இணைதிறன்னா 3 தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகே, முனியப்பன் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. வேற யாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணல, மணி பண்ணியிருக்காரு.
ஓகே, சூப்பருங்க. ஓகே, அடுத்து போலாம். ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? 17, 15, 18, 16. கமெண்ட் பண்ணுங்க. ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஏற்கனவே நமக்கு தெரியும் எத்தனை தொகுதிகள் இருக்குங்க. 18 தொகுதிகள் இருக்கு. அதுல ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதி? என்னங்க வரும்? குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து ஹாலஜன் குடும்பத்துல வரும். இது வந்து 17வது தொகுதியை சேர்ந்தது. கிளியரா? எத்தனாவது தொகுதிங்க? 17வது தொகுதி. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 36க்கு. ஓகே, யார் யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். எத்தனாவது தொகுதிங்க? 17வது குடும்பம் வந்து ஹாலஜன் தொகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்க. ரிஸ்லி அறிக்கை யாரால் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ கர்சன் பிரபு, ஆப்ஷன் பி விண்டோ பிரபு, ஆப்ஷன் சி மார்லி பிரபு, ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு. ஓகே, இந்த கொஸ்டின் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கர்சன் பிரபு அவர்களால் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ரிஸ்லி அறிக்கை வந்து என்ன சொல்லணும்னா பிரிவினையை பத்தின ஒரு அறிக்கை, எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மாடல் போட்டு வச்சிருப்பாரு ரிஸ்லி. அதை கர்சன் என்ன பண்ணுவார்னா நடைமுறைப்படுத்துவாரு. 1905ல வங்க பிரிவினை மூலமா இந்த ரிஸ்லி அறிக்கையை வந்து கர்சன் பிரபு வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாரு. ஓகேங்களா? கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் பி ராஜா கிருஷ்ணதேவ், ஆப்ஷன் சி 2ஆம் கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் டி 2ஆம் கிருஷ்ணதேவ். எல்லாமே கிருஷ்ணன் தான். யாருங்க? ராஜா கிருஷ்ணதேவ் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். அவர் எந்த வம்சத்தை சேர்ந்த அரசருங்க? காகத்திய வம்சம். எந்த வம்சம்? காகத்திய வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்த கேள்வி 39 பாருங்க. பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு ஆகும்? ஆப்ஷன் ஏ பாபரா, ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் டி அக்பர். என்ன கொஸ்டின்? பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? யாருங்க? ஷாஜகான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 39க்கு. யாருங்க? ஷாஜகான். ஓகே, இதை யார் எழுதியிருப்பாங்கிறத நான் டீட்டெயில் சொல்றேன். யார் எழுதியிருப்பாங்கன்னா அப்துல் ஹமீது லஹோரி. யாருங்க? அப்துல் ஹமீது லஹோரி. ஓகே, இன்னொருத்தர் யார் எழுதியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா முகமது வரிஸ். யாருங்க? முகமது வரிஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பாதுஷா நாமா அப்படிங்கறத எழுதியிருப்பாங்க. அது யாருடைய வரலாறை பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான் அவர்களுடைய வரலாறு தான் எழுதியிருப்பாங்க. இந்த நூலுக்கு ஒரு முன்னோடி நூல் இருக்கும் இல்லையா? அந்த பாதுஷா நாமா எழுதணும்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா அக்பர் இருக்காரு இல்லையா? அக்பரோட வரலாறான ஐனி அக்பரின்னு ஒரு புக் இருக்கும். என்ன புக்குங்க? ஐனி அக்பரி. இது மூலமா அக்பர் காலத்து நிர்வாகம் சார்ந்த தகவல்கள் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா இந்த நூல் விளங்குது. இந்த நூலை அடிப்படையாக கொண்டு அதே மாடல்ல எழுதப்பட்ட புத்தகம் தான் பாதுஷா நாமா. யாருடைய வரலாறை பத்தினது? ஷாஜகானை பத்தினது. எழுதுனது யாருங்க? அப்துல் ஹமீது லகோரி, முகமது வரிஸ். கிளியரா? அடுத்து பாருங்க. கேள்வி எண் 40. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ பக்ருதீன் தியாப்ஜி, ஆப்ஷன் பி சர் சையது அகமது பிரௌலி, ஆப்ஷன் சி மிர்சா குலாம், ஆப்ஷன் டி சர் சையது அகமது கான். என்னங்க? சர் சையது அகமது கான் தான். அவர் உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி. ஓகேங்களா? பின்னர் அதுக்கு பேர் என்னங்க மாறுச்சு? அலிகார் பல்கலைக்கழகமா மாறுச்சு. ஓகேங்களா? என்னவா மாறுச்சு? அலிகார் பல்கலைக்கழகம் மாறுச்சு. ஓகே, இஸ்லாமியத்துல பிறந்த அவர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், சயின்ஸை படிச்சு தெரியணும் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு முன்னுதாரணமா இருந்தவர் யாருன்னா சர் சையது அகமது கான். அவர் உருவாக்கின இயக்கம் என்ன? அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் எப்ப? 1875. கரெக்டா? ஓகேங்களா? ஓகே. அவர் உருவாக்கின கல்லூரி பேர் என்ன? அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். அது பின்னாடி என்ன பேர்ல அழைக்கப்பட்டுச்சுங்க? அலிகார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேர்ல அது அழைக்கப்பட்டுச்சு. ஓகே ஓகே, ஆப்ஷன் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பக்ருதீன் தியாப்ஜி, சர் சையது அகமது பிரல்லி,
மிர்சா குலாம், சர் சையது அகமது கான். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய பத்திரிகை எது? குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, புரட்சி. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய பத்திரிகை எது? ஓகே, சுயமரியாதை இயக்கம் யார் உருவாக்குனா? தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. என்னங்க, குடியரசு அப்படிங்கறதுதான் கரெக்ட். யாருங்க உருவாக்கியிருப்பா? தந்தை பெரியார். எந்த ஆண்டுங்க? 1925 உருவாக்கி இருப்பாங்க. 25 தான் இந்த குடியரசு பத்திரிகையும் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அக்டோபர் 5 இருக்கு இல்லையா? அக்டோபர் 5ஆம் தேதி வந்து வள்ளலாரோட பிறந்த நாளா தமிழக அரசு சார்பில் கொண்டாடிட்டு வராங்க. அந்த வள்ளலார் எழுதுனா 6ஆம் திருமுறை இருக்குது இல்லையா? 6 திருமுறைகள் எழுதியிருப்பாரு. அது அந்த 6ஆம் திருமுறைய பெரியார் யாருங்க? ஒரு இறை மறுப்பாளர், ஏத்திஸ்ட். அதே வள்ளலார் யாருங்க? ஒரு ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகவாதியோட 6ஆம் திருமுறைய தன்னுடைய குடியரசு இதழ்ல அவர் பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. புத்தகமாகவும் தந்தை பெரியார் அவர்களால வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. வள்ளலாரோட ஆன்மீகவாதி அவரோட 6ஆம் திருமுறைய தன்னுடைய குடியரசு இதழ்ல தந்தை பெரியார் அவர் பதிப்பிச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்து போலாம். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய பத்திரிகை என்ன? குடியரசு. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி கர்நாடகா. என்னங்க ஆன்சர்? ஆந்திர பிரதேசம். இப்ப என்னோட அடிஷனல் கொஸ்டின் என்னன்னா, எந்த ஆண்டு இந்த சேஷாசலம் மலைப்பகுதி உயிர்கோள பெட்டகமாக அறிவிக்கப்பட்டுச்சு? எந்த ஆண்டு சேஷாசலம் உயிர்கோள பெட்டகமாக அறிவிக்கப்பட்டுச்சு? ஓகே, பார்த்துடலாம். எந்த ஆண்டுங்க? 2010 தான் இந்த சேஷாசலம் வனப்பகுதி வந்து உயிர்கோள பெட்டகமாக அறிவிக்கப்பட்டுச்சு. எந்த மாநிலம்? ஆந்திர மாநிலம். நிக்கோபார் தீவின் தென்கோடி முனை எது? ஆப்ஷன் ஏ இந்திரா முனை, ஆப்ஷன் பி ஆனைமுடி முனை, ஆப்ஷன் சி சுருளி முனை, ஆப்ஷன் டி ஆரவல்லி முனை. என்னங்க ஆன்சர்? இந்திரா முனை அப்படிங்கிறதான் அந்தமான் நிக்கோபாரோட தென்கோடி முனை. இப்ப நான் அடிஷனலா 2 கொஸ்டின் கேட்கிறேன். அந்தமான் நிக்கோபாரோட தலைநகரம் என்ன? அதே வேளையில அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிற கால்வாய் எத்தனை டிகிரி கால்வாய்? தலைநகர் என்ன? பிரிக்கிற கால்வாய் எத்தனை டிகிரி? என்னங்க? போர்ட் பிளேயர் அப்படிங்கறதான் கரெக்ட். போர்ட் பிளேயர். ஓகே, எந்த கால்வாய்னா 10 டிகிரி கால்வாய் தான் கரெக்ட். என்னங்க ஆன்சர்? 10 டிகிரி கால்வாய். 10 டிகிரி வந்து அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் தான் 10 டிகிரி கால்வாய். கிளியரா? கன்ஃபியூஷன் வேணாம். அந்தமானும் நிக்கோபாரும் பிரிக்கிறது 10 டிகிரி. லட்சத்தீவு பக்கம் போனீங்கன்னா 8 டிகிரி. கிளியரா? தென்முனை பேர் என்ன? இந்திரா முனை. தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகக்கூடிய மண் எது? தீப்பாறைகள் சிதைவடையக்கூடியதால் உருவாகக்கூடிய மண் எது? என்னங்க? ஆப்ஷன் ஏ வண்டல் மண், ஆப்ஷன் பி கரிசல் மண், ஆப்ஷன் சி செம்மண், ஆப்ஷன் டி சரளை மண். கரிசல் மண் அப்படிங்கறதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அட்டவணை 12 எத்தனை துறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 29, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 19. என்னங்க? 18 தொகுதி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? அட்டவணை 12ல எத்தனை துறைகள் இருக்கு? 18 துறைகள் இருக்கு. பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு? சோவியத் ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இந்தியா. சோவியத் ரஷ்யா தாங்க கரெக்ட். ஓகேங்களா? திட்டமிடுதல்னா எதுங்க? சோவியத் ரஷ்யா தான். அங்க இருந்தா நம்ம 5 ஆண்டு திட்டங்களை பின்பற்றினோம். 12 5ஆண்டு திட்டங்கள் இந்திய அரசா செயல்பட்டுச்சு. அப்புறம் திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து போலாம். சர்வோதய திட்டம் யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஜெயபிரகாஷ் நாராயண், ஜவஹர்லால் நேரு, எஸ்.என். அகர்வால், எம்.என். ராய். சர்வோதய திட்டம் யாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். என்ன ஆன்சர்? ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்னன்னு சொல்லுவாங்க? பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, பச்சை காந்தி வந்து ஜே.சி. குமரப்பா. ஏன் மிஸ்டேக் தான். சாரி, பச்சை காந்தி யாருங்க? ஜே.சி. குமரப்பா. சர்வோதய திட்டம் யாருங்க? ஜெயபிரகாஷ் நாராயணன். ஓகேங்களா? ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதய திட்டம் கொண்டு வருவாரு. கிராம தொழில்கள், குடிசை தொழில்கள், கிராம முன்னேற்றம் சார்ந்து இந்த சர்வோதய திட்டம் வடிவமைக்கப்பட்டுச்சு. எதுங்க? சர்வோதய திட்டம் எதன் அடிப்படையா இருந்துச்சு? கிராம முன்னேற்றம், கிராம நலம், அப்புறம் குடிசை தொழில் ஊக்குவிப்பு. இது சார்ந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு அடிப்படை திட்டமாகத்தான் சர்வோதய திட்டம் செயல்பட்டுச்சு. அது யாரு உருவாக்குனா? ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் உருவாக்குனாங்க. பச்சை காந்தி வந்து ஜே.சி. குமரப்பா. சாரி, ஓகேங்களா? சர்வோதய திட்டம் யாருங்க? ஜெயபிரகாஷ் நாராயணன்.
தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? டாங்கா, ஜிட்டால், கேப்ரூன், டின்னி. தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் ஏ டாங்கா அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். அப்ப மதிப்புமிக்க நாணயங்கள், மதிப்பு கூடுனது வந்து டாங்கா, மதிப்பு குறைஞ்சது வந்து ஜிட்டால், மதிப்பு குறைந்தவை வந்து ஜிட்டால்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட காப்பர் நாணயங்கள் வந்து கேப்ரூன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. டின்னிங்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாணயம். ஓகேங்களா? விலை மதிப்பு மிக்க நாணயங்கள் என்னது? டாங்கா. விலை மதிப்பு குறைந்த நாணயங்கள் ஜிட்டால். தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கான்னு சொல்லுவாங்க. கிளியரா? சர்வதேச அமைதி தினம் எந்த நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது? சர்வதேச அமைதி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? செப்டம்பர் 21, ஜூன் 11, அக்டோபர் 1, ஜூன் 25. செப்டம்பர் 21 அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? செப்டம்பர் 21 தான் சர்வதேச அமைதி தினமா கொண்டு வரோம். ஓகே, என்னோட அடிஷனல் கொஸ்டின் என்னன்னா, வேர்ல்டு நான் வயலன்ஸ் டே எப்பங்க? வேர்ல்டு நான் வயலன்ஸ் டே என்னைக்கு கொண்டு வரோம்? சர்வதேச அஹிம்சை தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்? உலக அமைதி தினம் வந்து செப்டம்பர் 21. சர்வதேச அமைதி தினம்ங்கிறத எப்ப நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத காந்தியடிகளோட பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி தான் நம்ம சர்வதேச உலக அமைதி தினத்தை கொண்டாடுறோம். ஓகேங்களா? உலக அமைதி தினம்னா செப்டம்பர் 21. நான் வயலன்ஸ் டே அஹிம்சை தினம்னா அக்டோபர் 2. ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகும், தெளிவா பார்த்துக்கோங்க. அமைதி தினம் எப்ப? செப்டம்பர் 21. அஹிம்சை தினம் எப்ப? அக்டோபர் 2. கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, கிளீனா இருங்க. அமைதி தினம் செப்டம்பர் 21, அஹிம்சை தினம் அக்டோபர் 2. ஓகே, அப்ப ஜூன் 25 என்னங்க? டே ஆஃப் த சீ ஃபேரர். டே ஆஃப் சீ ஃபேரர். ஓகேங்களா? டே ஆஃப் சீ ஃபேரர், அதாவது மாலுமிகள் சார்பாக கொண்டாடப்படுது. சர்வதேச கடல் சார்ந்த ஒரு அமைப்பு வந்து இந்த தினத்தை கொண்டாடுது, ஐநா கிடையாது. அடுத்து பாருங்க, அக்டோபர் 1 வந்து சர்வதேச முதியோர் தினமா கொண்டாடப்படுது. என்னங்க? சர்வதேச முதியோர் தினமா கொண்டாடப்படுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து போலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு என்ன? ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி வெளிநாட்டு கொள்கை, ஆப்ஷன் சி பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தல், ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஓகேங்க, பாருங்க. வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு என்னங்க? பாதுகாப்பு. ஒரு நாட்டுல வந்து பாதுகாப்பு இருந்தாதான் தொழில் செய்ய முன் வருவாங்க, முதலீடுகள் அதிகரிக்கும். பாதுகாப்பு இல்லை, எப்பனாலும் ஆட்சி மாற்றம் நடக்கும். ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிகழ்ந்துச்சுன்னா என்னங்க ஆகும்? முதலீடுகள் குறையும். முதலீடுகளை அதிகரிக்கணும்னா பாதுகாப்பு முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க, வெளிநாட்டு கொள்கை. அண்டை நாடுகளோட நம்ம எந்த அளவுக்கு நட்புறவோட இருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்கும். வணிக ஏற்றுமதி இறக்குமதி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு வேணும்னா வெளிநாட்டு கொள்கை சிறப்பா இருக்கணும். நம்ம அனைத்து நாடுகளோடையும் சகோதரத்துவத்தோடையும் சமத்துவத்தோடையும் நடந்துக்கணும். அடுத்து பாருங்க, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தல். பொருளாதாரத்தை பண வீக்கம், பண வாட்டம் இது போன்ற சூழ்நிலையில வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அரசு. கண்டிப்பா கட்டுக்குள்ள இருக்கும்போது தான் விலைவாசி உயர்வு கட்டுக்குள்ள இருந்தாதான் மக்கள் அனைவரும் கஷ்டப்படாம துயரப்படாம இருக்க முடியும். அப்ப என்னங்க ஆன்சர்? மேற்கூறிய அனைத்தும் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகே, எல்லாரும் கரெக்ட் ஆன்சர். என்னங்க ஆன்சர்? வளர்ச்சி கொள்கையில அரசாங்கத்தின் பங்கு என்னங்க? பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தல்னா மேற்கூறிய அனைத்தும் சிறப்பா இருந்தாதான் வளர்ச்சி சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஒரு முழு திண்ம பொருளின் யங் குணகம் யாது? என்னங்க ஆன்சர்? முடிவிலி. திண்ம பொருள்ல வந்து திரிபு இருக்காது, அப்படிங்கிறப்ப அதோட யங் குணகம் என்னங்க இருக்கும்? முடிவிலியாகத்தான் இருக்கணும். அடுத்து பாருங்க, ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் எவ்வாறு மாறுபடும்? ஆழம் செல்ல செல்ல என்னங்க ஆகும்? அழுத்தம் அதிகரிக்கும். அதனாலதான் விண்வெளியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை விட ஆழ்கடலை பத்தி நம்ம குறைவா தெரிஞ்சிருக்கோம். என்னங்க ஆன்சர்? ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும். மின் உருகு விலை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஜூல் வெப்ப விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டேஷ் சலவை பொடிகளில் பயன்படுத்தப்படுகிறது? குளோரின். அடிக்கோடிட்டப்பட்டுள்ள தனிமங்களின் இணைதிறன். அலுமினியத்தின் இணைதிறன் என்ன இதுல? ஆப்ஷன் டி 3. ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது? 17வது தொகுதியை சார்ந்தது. ரிஸ்லி அறிக்கை யாரால் கொண்டு வரப்பட்டதுங்க? கர்சன் பிரபுவால தான் ரிஸ்லி அறிக்கை கொண்டு வரப்பட்டது.
கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருங்க? ராஜா கிருஷ்ணதேவ். காகத்திய வம்சத்தை சேர்ந்த ராஜா கிருஷ்ணதேவ் அவர்களால் கோல்கொண்டா கோட்டை கட்டப்பட்டது. பாதுஷா நாமா யாருடைய வரலாறு? ஷாஜகான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான். சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய பத்திரிகை என்னங்க? குடியரசு. எந்த ஆண்டு? 1925. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆந்திர பிரதேசத்துல. எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2010. இந்த மாநிலம்? ஆந்திர பிரதேசம். நிக்கோபார் தீவின் தென்கோடி முனை என்னங்க? இந்திரா முனை. தீப்பாறைகள் சிதைவதையோடால் உருவாகும் மண் வகை என்னங்க? கரிசல் மண். அட்டவணை 12 குறிப்பிட்டுள்ள துறைகள் எத்தனைங்க? 19. பொருளாதார திட்டமிடுதலை நாம் எந்த நாட்டில இருந்து செயல்படுத்தணும்? சோவியத் ரஷ்யாவில இருந்து செயல்படுத்துறோம். சர்வோதய திட்டத்தை வடிவமைத்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். தங்கம், வெள்ளி மற்றும் தாமிர நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? டாங்கா. சர்வதேச அமைதி தினம் எப்ப? செப்டம்பர் 21 தான் சர்வதேச அமைதி தினம். சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் 2. அமைதி தினம் செப்டம்பர் 21, அகிம்சை தினம் அக்டோபர் 2. வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு என்னங்க? பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தல், மேற்கூறிய அனைத்துமே அரசாங்கத்தின் பங்கு. கிளியரா? தேங்க்யூங்க.